சேலத்தில் விவசாயிக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறையை கண்டித்தும் பாஜக நிர்வாகி குணசேகரனை கைது செய்ய வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, சேலத்தில் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி விவசாயிகளுடைய விளைநிலத்தை அபகரிக்க முயற்சிக்கக்கூடிய பாஜக நிர்வாகியை கைது செய்ய கோரி இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய ராமநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கிருஷ்ணன் மற்றும் கண்ணையன் ஆகியோரின் 6.5 ஏக்கர் விளைநிலத்தை சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய குணசேகரன் என்பவர் அபகரிக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே அமலாக்கத்துறை சார்பில் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு ஜாதியின் பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கும் பாஜக நிர்வாகி குணசேகரனை கைது செய்ய கோரி இன்று சேலம் கோட்டை மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த விவசாயிகளுடைய விளைநிலத்தை அபகரிக்க முயற்சிக்கக்கூடிய பாஜக நிர்வாகி குணசேகரனை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் இதற்கு துணை போன காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் அமலாக்கத்துறையை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமும் இவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பாலா, நன்றி திருமலை. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.